ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம். இன்றைய தினம் 876வது நாமாவளியாக ஓம் சேனான்யே நமஹ. முருகப்பெருமான இந்த நாமாவளி படைத்தலைவராக இருப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. அதாவது குமார பரமேஸ்வரன் அவதாரமே தேவர்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக திரு அவதாரம் செய்கிறார். அதில் சுவாமி அம்பாளுக்கு நடுவில் சத்து சித்து ஆனந்த வடிவமாக முருகப்பெருமான் அமர்ந்து அனுகிரகம் பண்ணார். ஆனால் தேவர்கள் எல்லாம் முருகப்பெருமானுடைய அந்த பால ரூபத்தை கண்டு ஏதோ குழந்தை அப்படின்ற ஒரு அலட்சியமாக இருந்துட்டா. அப்போ முருகனுடைய பால லீலைகளெல்லாம் பார்த்து அவருடைய முக்கியத்துவம் தெரியல அவளுக்கு. அப்போ இந்திராதி தேவர்கள் எல்லாம் யாரோ அப்படின்னுட்டு அவரை எதிர்க்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த நெருப்பில் விழக்கூடிய விட்டில் பூச்சி மாதிரி எல்லாமே மாண்டுட்டா. அதுக்கப்புறமா தேவகுரு முருகப்பெருமானை வணங்கி முருகனுடைய கருணை மழையால் திருப்பி எல்லாம் உண்டானதுக்கப்புறம் வியாழ பகவானான அந்த குரு பகவான் தான் முருகப்பெருமான் தான் பரம்பொருள், அவர் தான் நம்மளுடைய துன்பத்தை எல்லாம் போக்க வந்தவர் அப்படின்றாரு. குரு மூலமாக அந்த இறையருளை அடையிறா. அப்போ தான் எல்லாரும் சேர்ந்து முருகப்பெருமானை நமஸ்கரிக்கிறார். கந்த நம, 5 முகர் தந்த முருகேஷ நம, கங்கை உமைதன் மைந்த நம, பன்னிரு பொயத்த நம, நீப மலர் மாலை புனையும் தந்தை நம, 6 முக ஆதி நம, ஜோதி நம, தற்பரமதாம் எந்தை நம, என்றும் இளையோய் நம, குமார நம அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணுறா. ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு முருகப்பெருமான தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக சுவாமி விஸ்வரூப தரிசனத்தை காமிக்கிறார். அப்போ எல்லாரும் அவரை ஆனந்தமாக தரிசனம் செய்து அந்த கைலை மலையிலே ஒரு குன்றில் தேவ தச்சனால் ஒரு பெரிய மணி மண்டபத்தை உருவாக்குறார். அதில் முருகப்பெருமானை உட்கார வச்சு தேவசேனாதிபதியாக பட்டாபிஷேகம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை பெற அந்த இடம்தான் கந்தகிரியாக அந்த மலை இன்னும் இருக்குது. அப்பேற்பட்ட அந்த சேனாதிபதியாக படைகளுக்கெல்லாம் தலைவனாக இருந்து இவர்களுக்கெல்லாம் அந்த சூரபத்மங்கிட்டேருந்து எல்லா விதமான விடுதலையும் வாங்கி கொடுக்குறார். அப்பேற்பட்டவரை தான் அந்த நாமாவளி அந்த சேனை படை தலைவராகவும் தேவசேனைக்கு தலைவராகவும் இருக்கக்கூடியவர். தேவசேனான்னு சொல்லக்கூடிய கிரியாசக்தியை மணந்துக்கிறார். அதாவது தேவாதி இந்திரர்கள் எல்லாம் அந்த வெற்றியின் அடையாளமாக பரிசாக தேவயானையை கொடுக்குறார், செயலுக்கான சக்தியை. முருகப்பெருமான் அதுக்கப்புறம் வள்ளி நாயகியை கிரிய இச்சாசக்தியாக, அதாவது விரும்பி அம்பாலை ஏற்றுக்கிறார். அந்த இச்சாசக்தி அதுதான் வள்ளி நாயகி தான் ஜீவாத்மா. அப்போ ஜீவாத்மாவை நோக்கி முருகப்பெருமான் தடுத்தாட்கொள்வார் அப்படின்றது தான் வள்ளி சரித்திரம். அப்படி தேவசேனையினுடைய தலைவனாகவும் அந்த தேவர்களுக்கெல்லாம் படைத்தலைவனாகவும் இருக்கக்கூடியவராக இந்த நாமாவளி அழகாக வர்ணிக்கிறது. ஓம் சேனான்யே நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.